நம்ம நாட்டில் என்ன நடக்கிறதுன்னு எனக்கு புரியல. ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு ரேப்பர், ஒரு சிங்கர் வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டு பாடி அது வெளிப்படுத்துற அவர் பயங்கரவாதி. அவர் உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. போலீஸ் வந்து அப்படி அம்மா சாமி சொல்லி வேலை இல்லை. ஆனா ஒரு பச்சை மண்ணு, ஒரு பச்சை குழந்தை, ஒரு பெண் குழந்தை தான் அம்மா கண் முன்னாடியே ஒரு 70 வயசு கிழவன் ஒரு சாது ஒருத்தரை ஒரு புனிதமான இடம், அனுராதபுரம் புனிதமான இடம், ஒரு புண்ணிய பூமியத்துல அந்த பன்சலையில ரேப் பண்றாங்க, பலாத்காரம் பண்றாங்க. அந்த குழந்தைய பச்சை கெடுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நீதி நியாயமா ஒண்ணுமே இல்ல. போலீஸ் எல்லாம் பொத்திக்கிட்டு உட்கார்றாங்க. நம்ம மக்கள் வந்து கத்தி போராடின பிறகுதான் அரெஸ்டே பண்றாங்க. இதுல என்ன நீதி நியாயம்? இது வந்து நாட்டா இல்லாட்டி வேற ஏதாவதா? இதெல்லாம் பாத்துக்கிட்டு பிரசிடென்ட் வேற உட்கார்ந்துருக்காங்க. சி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் பிரியா. நான் எனக்கு என்ன சொல்றேன் சத்தியமா தெரியல. இந்த பையன் பாடின பாட்டை போட்டுட்டு அதுக்கு பொருள் சொல்லிக்கிட்டு இருக்கார். இடையில அந்த பையனை வந்து குடிகாரன் என்று சொல்றார், குடிச்சு போட்டு பாடுறேன் சொல்றார். பிறகு வந்து இது வந்து விடுதலை புலிகளுக்கு சார்பான பாட்டு இல்லை என்று சொல்றாரு, அவங்களுக்காக பாடின பாட்டு இல்லை என்று சொல்றாரு. நாங்க இப்ப மேட்டர் என்னண்டா, இது விடுதலை புலிகளுக்கு சார்பான பாட்டோ இது யாருக்கு சார்பான பாட்டுன்றது மேட்டர் இல்லை. இதை போயிட்டு நீங்க போலீஸ்கிட்ட போயிட்டு ஆர்கியூ பண்ணுங்க. இதை நீங்க போலீஸ்கிட்ட போயிட்டு சொல்லணும். போலீஸ்கிட்டயோ உங்களுடைய ஜனாதிபதியோ போராட்டத்துக்கு வந்து சொல்லணும். இல்லை இந்த பாட்டுல இப்படி விளக்கம் இல்லை, இது விடுதலை புலிகளுக்கு அமைப்புக்கான பாட்டு இல்லை, இது விடுதலை புலிகளை கொச்சப்படுத்துற மாதிரியும் வரை இவர் சொல்றாரு. என்ன புரியல எனக்கு. நீ குடிகாரன் என்று சொன்ன, கேலி கூத்தாடுறன்னு சொன்ன, அப்புறம் நீ இடையில வந்து கிளிநச்சி ஆக்கல இதுலயும் பிரதேசவாதத்தை கதைக்கிற. எனக்கு வாயில நல்லா வருது. நீ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு உனக்கு யாரோ சொல்லி தந்துட்டாங்க போல இருக்குது. இப்படி ஒரு ஸ்டாண்டுல இருந்தா வந்து இங்க அரசியல் பண்ணலாம். எல்லாம் கொஞ்ச காலம் தான், நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருங்க. இந்த மாதிரி அரசியல் சுத்தத்திலே மெடுபடாது. அதை மட்டும் சொல்லிக்கிறேன். வாகிசன் அண்ணாவை இடையில போட்டு தாக்குறது, அது இதெல்லாம் இந்த மாதிரி பாடல் வந்து நாகரிகங்கள் மாற வந்து மக்களுக்குள்ள வந்து இப்படியான பாட்டுக்கள்ல நான் தவறு சொல்லவே மாட்டேன். ஏனென்றால் அது முற்று முழுதாக அவர்களுடைய பாடல்களில் தமிழ் சொல்லாடல்கள். சரியா? அந்த காலத்துல காலமேக புலவரோ ஒவ்வொரு புலவர்கள் என்ற பாட்டுகளே இப்படித்தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியல. எங்களுடைய தமிழாசிரியர்கிட்ட போயிட்டு நீங்கள் கேளுங்க, பாட்டுகள் எப்படி வித்தியாசமா இருக்குது, எப்படி ஒரு டோனுல பாட்டுகள் இருக்குதுண்டு. சும்மா இங்க வந்திருந்து வெண்மத்தை கக்க கூடாது. அடுத்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்காக வந்து இப்படி வெண்மத்தை கக்க கூடாது. இதுல வந்து நீ வந்து ஜஸ்டிஸுக்காக பேசுற மடையா, மக்களுக்கு ஜஸ்டிஸுக்காக பேசணும். இங்க வந்து போட்டு சுமந்திரன் அவங்க ஐயாவை பேசுறது, அப்புறம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பேசுறது, அவங்கள பேசுறது, அதுக்கப்புறம் ஸ்ரீதரன் அவங்கள பேசுறது, எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிற. யூ நீட் டு ஸ்பீக் அபவுட் திஸ் சிச்சுவேஷன். இப்ப என்ன நடக்குது அதுக்காகத்தான் நீ பேசணும்.